இன்னைக்கு என்னாச்சுன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகருக்கு விரதம் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேங்க. இன்னைக்கு காலையிலேயே எழும்பி குளிச்சு முருகருக்கு பூஜை எல்லாம் பண்ணிட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கூடவே ஆருத்ராவையும் ஸ்கூலுக்கு சூப்பரா ரெடி பண்ணி விட்டாச்சு. இன்னைக்கு நான் விரதம் அப்படிங்கறதுனால கிச்சன் பக்கமே நான் வரமாட்டேன்னு காலையிலேயே எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு முடிச்சு பார்த்தா மணி 3 ஆயிடுச்சு. குழந்தையும் வந்துட்டா. சரி ஈவினிங் ஆயிடுச்சு, சாமிக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணுவோம்னு சொல்லி கடலையை கோர வச்சுட்டு பூஜைக்கு தேவையானதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். விரதத்தை முடிக்கிறதுக்கு வெற்றில தீபம் ஏற்றிட்டு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு சாமி முன்னாடி இருக்க தீர்த்தத்தை எடுத்து குடிச்சு விரதத்தை முடிச்சுப்பேன். அப்புறம் கீழே பாத்தீங்கன்னா நம்ம மூதேவி அம்மைக்கு பூஜை கொடுக்க ஆரம்பிச்சு கீழே உள்ள ஏற்பாடு எல்லாமே என் புருஷன் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வரும்போது அம்மையை குளிப்பாட்டி அம்மைக்கு தேவையான அலங்காரம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. நான் கீழே போய் அவங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் பண்ணி கொடுத்தேன். பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் டியூஷன் பிள்ளைங்க எல்லாரும் இருந்தாங்க. சாமி கும்பிட வாங்கன்னு கூப்பிட்டேன். எல்லாரும் சமத்து பிள்ளைங்களா வந்து இருந்து சாமி கும்பிட்டாங்க. எங்க வீட்டை பொறுத்த வரைக்குமே அம்மைக்கு பூஜை கொடுக்கும்போது ஒரு சின்னதா ஹோமகுண்டம், அதுக்கப்புறம் என்னோட புருஷன் பூஜை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லபடியா அம்மைக்கு பூஜை கொடுத்து முடிச்சாச்சு. குழந்தைங்க எல்லாருமே திருப்தியா சாமி கும்பிட்டாங்க. நானுமே நல்லா சாமி கும்பிட்டேன். அப்புறம் பிரசாதத்தை எல்லாத்தையுமே குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு நாங்களும் சாப்பிட உட்காந்து. இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கறதுக்கு எங்களோட ஹிப்பி விளாக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நிறைய வீடியோ போட தோணும்.